இந்த ஆராதனைக்கு வந்திருக்க யாவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்கள் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம். சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 5ஆம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். போதும், எல்லாம் செய்து ஒரு முறை வாசிப்போம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இந்த வசனத்தை படிக்கும்போது இந்த மனதில் எழுகிற ஒரு காரியம் உண்டு. இதை தேவ மனுஷனாகிய தாவீது எழுதும்போது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அதில் சொல்கிறார். ஒன்று, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசமடைந்தார்கள். இன்னொரு காரியம் சொல்கிறார்கள், இந்த ஏழை கூப்பிட்டான், அவனை எல்லா இடுக்கண்ணிலிருந்தும் அவனை விடுதலையாக்கினார். தாவீது ஒரு ஏழையா, செல்வந்தரா? அவர் யாராக காணப்படுகிறார்? ஆனால் அவர் சொல்கிறார், இந்த ஏழை தன்னை குறித்தே சொல்கிறார், இந்த ஏழை கூப்பிட்டான் அப்படி சொல்கிறார். தேவ சமூகத்தில் வரும்போது அவர் எல்லா வகையிலும் ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனிதன்தான், எல்லா வகைகளிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதர் தான். தன்னுடைய முதிர் வயதில் அவர் சொல்கிற ஒரு காரியம், தேவ சமூகத்தில் வரும்போது தன்னை ஒரு ஏழ்மை உள்ள ஒரு மனிதனாக, உடனே இப்படி கூட நம் மனதில் தோன்றும், தேவனுக்கு முன்பாக நம்ம இப்படி ரொம்ப தாழ்த்தலாமா? உண்மையை தானே பேசணும். ஆண்டவர் நல்ல ஐஸ்வர்யான வைத்திருக்கும் போது ஏழைன்னு சொல்லலாமா? அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இந்த மனிதருடைய இருதயத்தில் பல கேள்விகள் எழும்ப பார்த்துடுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் அந்த வார்த்தைகள் நியாயமாக தெரியும், குற்றமாக தெரியும். ஒருத்தருக்கு அது குற்றமாக இருக்கிறதுனால் இன்னொருக்கு அதை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தருக்கு அது நியாயமாக இருக்கிறதுனால் அது நியாயம் என்றும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அது என்னது என்று நிதானித்து பார்த்து அதை நம்ப வேண்டும். அப்போ இங்கே உலகத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் வாழும்போது அவர் ஒரு நல்ல செல்வந்தனாக தான், உயர்ந்த இடத்துல தான் காணப்படுகிறார். நல்ல மதிப்புள்ள ஒரு மரியாதையுள்ள வாழ்க்கை வாழ்கிறார். ஆனால் தேவ சமூகத்தில் வரும்போது அவர் தேவ சமூகத்திலே தன்னை எவ்விதமாக காட்ட விரும்புகிறார் என்றால் ஏழை என்று சொல்லுகிறார். அப்படியானால் பொருளாதாரத்தின் அடிப்படையில் அவர் தன்னை பார்க்காமல் ஒரு ஆவிக்குரிய நிலையில் அவர் பார்க்கிறார். வானம் கர்த்தருடையது, பூமியை மனுபுத்திரருக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வானத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது அந்த உயர்ந்த ஸ்தலம் அவருடைய ராஜ்யம். அது அந்த ராஜ்யத்தைக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்க வேண்டுமானால் பாவத்திலும் சாபத்திலும் இருந்து கொண்டு நான் என் கண்களை ஏறெடுக்க முடியாது. என் வாழ்வில் நீதியோ உண்மையும் இல்லை. அதனால் நான் அவரிடத்து முகத்தை எப்படி தேட முடியும்? எப்படி நான் அவரிடத்தில் போய் கேட்க முடியும்? அதனால்தான் ஒரு ஆவிக்குரிய நிலையில் தன்னை ஒரு ஏழ்மை என்றே சொல்லுகிறார். ஐயா, பரிசுத்தத்தில் குறைவுள்ளவன், உண்மையிலே குறைவுள்ளவன், நீதியில் குறைவுள்ளவன், எதிலுமே என்னிடத்தில் நீர் எதிர்பார்க்கிறது இல்லை, எல்லாமே என்னிடத்தில் குறைவு இருக்கிறது. தாவீதிடத்தில் குறைவு இருக்கிறதா இல்லையா? இருந்ததா இல்லையா? எல்லா இடத்திலும் தாவீது குறை இருந்தது. அவருடைய செயலில் குறைகள் இருந்தது, குற்றம் இருந்தது. அவருடைய செயலில் ரத்தம் சிந்துதல் இருந்தது. அதாவது ரத்தம் சிந்துதல் நாம்
நீதிமானுடைய ரத்தம் சிந்தப்பட்டது தாவீது கரத்தினாலே. அதனால்தான் தாவீதுடைய கரத்தை பார்க்கும்போது உன் கரம் இரத்த கரை உள்ளது, இரத்த கரை உள்ளதை வைத்து நீ பரிசுத்த ஸ்தலத்தை கட்ட முடியாது என்று பிதாவாகிய தேவன் அவர் விரும்பின விருப்பத்தை செய்யக்கூடாதபடி அதை தடுத்து போட்டார், அதை தடை பண்ணினார். சொன்னார், நீ அதை செய்ய முடியாது, நீ எல்லாவற்றையும் சேகரித்து வைத்திருக்கலாம், ஆனால் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு உன்னுடைய கரம் ஏற்ற கரம் அல்ல. ஏனென்றால் அந்த கரத்திலே நினைச்சிருக்க இரத்த கரைகள் இருக்கிறது. இரத்த கரைகள் எவ்வளோ யுத்தத்தை ஜெயித்தவர் தான், அதெல்லாம் குறித்து செல்லவில்லை. ஆனால் தவறான முறையிலே ஒரு இரத்தத்தை சிந்தினார். அது தேவனுடைய பார்வையில் பொல்லாப்பாக இருந்தபடினார். அதனால்தான் இப்பொழுது அவர் தேவ சமூகத்தில் நிற்கும் போது அவர் முதிர்ந்த வயது, காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. எப்பொழுது இந்த பூமியை விட்டு அவர் கடந்து போகிற காலங்கள் நெருங்கிறது. ஆனால் அந்த காலத்தில் அவருக்கு இருக்கிற ஒரு பெரிய துடிப்பு, அப்படி உள்ளத்துக்கு ஒரு பெரிய வேதனை என்ன தெரியுமா? ஐயோ, தேவராஜ்யத்துக்குள்ள எப்படி நான் போக முடியும்? அதனால் தாழ்த்துகிறார். ஐயா, அவரை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தார்களே, அவருடைய முகங்கள் எல்லாம் வெட்கப்படவில்லையே. இப்பொழுது நான் உடைய முகத்தை தேடி வந்திருக்கிறேன். எப்படி தேடி வந்திருக்கிறேன்? நான் ஒரு நீதிமானா வரவில்லை, குறைவுள்ளவன். உண்மை உள்ளவன் நான் வரவில்லை, குறைவுள்ளவன். எல்லாத்திலும் எனது குற்றம் இருக்கிறது. நான் செய்திருக்க இந்த தவறோடு நான் எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்ற ஆழ் மனதின் ஒரு கேள்வி, ஒரு உணர்வை அந்த இடத்துல வார்த்தை வெளிப்படுத்தி காட்டுகிறார். அதனால தன்னை ஏழ்மை உள்ளவர் சொல்கிறார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அதை கேட்டார். இந்த வார்த்தை அப்படியே நமக்கு நேராக திருப்பலாம். இப்போ இந்த தேவ சமூக காலில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து பேசுகிறது போல் அது தோன்றும். நம்மிடத்தில் நீதி, அதனால்தான் ஏசாயாவில் படிக்கும்போது சொல்கிறார், நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தைன்னு சொல்கிறார். நீதியை குறித்து பேசுவதற்கு நம்மிடத்தில் எந்த அருகதையும் இல்லை, தகுதி இல்லை என்று சொல்கிறார். நீ தேவ சமூகத்தில், நீ உலகத்தில் பேசலாம் நீதிமான் என்று, இந்த உலகத்தில் பேசலாம் நல்லவன் என்று காட்டலாம், இந்த உலகத்தில் யார் இடத்துல எப்படி வேணாலும் நீ வேஷத்தை தரித்து காட்டிவிட முடியும். ஆனால் தேவ சமூகத்தில் வரும்போது எப்படி காட்ட முடியும்? தேவ சமூகத்தில் எப்படி நிற்க முடியும்? இதை உணர்ந்துதான் சொல்கிறார். அதனால தான் தாவீதுடைய புலம்பல் சில இடத்துல இருக்கும். புலம்பல் சங்கீதமே இருக்கிறது. புலம்புவார், ஐயோ நான் பாவியில் பிரதான பாவி என்று சொல்லுவார், நான் அக்கிரம சிந்தை உள்ளவன் என்று சொல்லுவார். எப்பொழுது தெரிகிறது என்று சொன்னால், ஐயோ இந்த உலகத்தின் பலன் ஒடுங்கி அடுத்த இந்த சரீரத்தை விட்டு என் ஜீவன் போகிற காலங்கள் வருகிறது. இப்பொழுது என் ஜீவன் எங்கே போகும்? எங்கே போய் இளைப்பாறுதல்? என் ஜீவனுக்கு எங்கே இளைப்பாறுதல் கிடைக்கும்? அந்த நினைத்து பார்க்கும்போதுதான் அது உள்ளத்தில் ஒரு பயம் உண்டாகும். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஒரு உணர்வு வரும்போது தான் பாருங்க. ஆனால் தான் வாலிபர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் எதற்காக தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கணும்? ஏன் தேவ ராஜ்யத்தை குறித்து நான் போதித்து கொண்டே இருக்க வேண்டும்? அந்த போதனை வரும்போது தான் இந்த பூமியில் நாம் யார் என்று நமக்கு வெளிச்சம் தெரியும். அப்பொழுதுதான் உன் ஆத்துமாவுக்கு நீ யார் என்று தெரியும். அப்பொழுதுதான் உன் ஆவிக்கு எந்த நிலையில் இருக்கிறது என்று தெரியும். உன் ஆவி பூரணப்பட்டதா, எந்த நிலையில் இருக்கிறது தெரியும். தாவீது இதெல்லாம் உள்ள அடக்கி கொண்டுதான் அவர் சொல்லுகிறார், நான் ஒரு ஏழை என்று சொல்லுகிறார். நம்ம ஏழை என்று சொன்னால் உடனே வேற உலகத்தை அர்த்தத்தின்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர் ஒரு செல்வந்தன், ஒரு ராஜ்யம், ஆண்டவர், மனிதன். இப்படிப்பட்ட மனிதன் தேவ சமூகத்தில் வரும்போது அவரால் நியாயம் விசாரிக்கிறவர்கள், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிற இடத்துல இருக்கிறார். ஆனால் அவ்வளவு உயர்ந்த இடத்துல இருந்தோம் இந்த உலகத்தின் அந்த எல்லா ஐஸ்வர்யமும் எல்லா அதிகாரங்களும் எல்லா அதிகாரத்தை பெற்று அதிகாரம் செலுத்துகிற மனிதனாக இருந்தாலும் தேவ சமுத்திரம் வரும்போது தெரிகிறது, நான் ஒன்றும் இல்லாத ஒரு மனிதன், ஒன்றுக்கு உதவாத ஒரு மனிதன், எதற்குமே தகுதியில்லாத ஒரு மனிதன் என்ற ஒரு பயமும் உணர்வு வந்ததினால் இப்பொழுது அவருடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை தான் எப்படிப்பட்ட வார்த்தை? நான் அந்த வார்த்தை சொல்கிற பாருங்கள். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அதை கேட்டார், அவனை இடுக்கண்களுக்கெல்லாம். அடுத்தவர் சொல்கிறார், அப்படி தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவரை விடுதலை ஆக்கினார். இப்போ எழுத்தின்படியான விடுதலையை குறித்து நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆவிக்குரிய ஒரு விடுதலை. அப்போ பாவத்தினுடைய சம்பளம் மரணம்னு சொல்லுது.
பாவத்தினுடைய கொடுமை அது மரண தண்டனை கொடுக்கும் என்று சொல்கிறது. மரண தண்டனை என்று சொன்னாங்க என்ன? எழுத்துப்படியாக இந்த மரணத்தை அல்ல, தேவனுடைய வருகை நாட்கள் நெருங்கும் போது அப்படி வருகைக்கு நான் உள்ளே பிரவேசிக்க கூடாதபடிக்கு என்ன கர்த்தர் வந்து, ஜான் நீ பாவி என்று சொல்ல போறது இல்லை, ராஜன் நீ பாவி என்று சொல்ல போறது இல்லை, சிஸ்டர் நீங்க பாவி என்று சொல்ல போறது இல்லை, யாரையும் அது பாவி என்று சொல்கிறது. ஆனால் அவன் செய்கைக்கு தக்கதான பலன் அவரோடு வருதான். நாம் செய்கிற பலன் அங்கே வந்து நிற்கும். நீ மறைவிடத்தில் செய்தாலும் சரி, எந்த இடத்துல செய்தாலும் சரி, ஒரு காரியம் கூட மறைக்கப்படுவதில்லை, எல்லாமே நமக்கு முன்பாக வந்து நிற்குமாம். நிற்கும் போது அப்பொழுது நம்மை அறியாமலே நமக்குள்ளே பயமும் திகிலும் நம்ம பிடித்து கொள்ளும். ஐயோ நான் ஏழை, ஐயோ நான் பாவி, நான் துரோகியா இருக்கிறேனே என்று அப்பொழுது மனம் கதறுவான். ஒரு காரியத்தை சொல்ல வேண்டுமானால், ஒரு மனுஷன் சுய அறிவில் இருக்கும்போது, சுயமான நல்ல எண்ணத்தில் இருக்கும்போதே அவன் வாழ்க்கை மாற்றிக்கொள்ளாவிட்டால், அல்லது வெளிச்சத்தின் இடத்தில் வராவிட்டால், அந்த பிரகாசத்தின் இடத்தில் வராவிட்டால், அதற்கு பின்பு நீ என்ன நினைத்தாலும் அங்கே வருவதே இல்லை. கிறிஸ்தவத்தில் சில இடத்துல சில நம்பிக்கையெல்லாம் பார்க்கிறோம். மரித்து போன சரீரத்துக்கு கூட ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். மரித்து போனதற்கு கூட சில காரியங்கள் எல்லாம் செய்து இவன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று சொல்கிறது. சரியா இருக்கும்? அது இது ஒரு பெரிய அவநம்பிக்கையை உண்டாக்குறது, ஒரு தவறான வழிநடத்துதலை உருவாக்குகிறது. அப்படி என்ன உண்டாகிறது சொன்னால், நான் உலகத்தை வாழும்போது எதை வேணாலும் செய்துவிட்டு அங்கே மறிக்கும் போது பாஸ்டர் வந்து தண்ணி தெளித்து என்னை புனிதமாக்கி விடுவார். ஆக்க முடியுமா? புனிதனாகுவது உங்கள் கையில் இருக்கிறது, என் கையில் இருக்கிறதை தவிர, பாவியாக வாழ்வது உங்கள் கையில் இருக்கிறது, நம் கையில் இருக்கிறதை தவிர இன்னொருத்தருடைய கருத்தில் இல்லை, இன்னொருத்தருடைய கருத்தில் இல்லை. நீ பாவியாகவும் வாழ முடியும், புனிதனாகவும் வாழ முடியும், பரிசுத்தனாகவும் வாழ முடியும், அநியாயக்காரனாக வாழ முடியும், எப்படி வேணாலும் நீ வாழ முடியும். ஆனால் அவை எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு நாள் நியாய தீர்ப்பில் நிறுத்துகிறாராம். நம் சபைக்கு வர்றதா நோக்காததான். வந்து கடந்த 6 நாட்கள் இந்த உலகத்தில் நம் மன விருப்பத்தின்படியெல்லாம் செய்திருப்போம். ஆனால் 7ஆவது நாள் தேவ சபத்தில் வரும்போதுதான் தேவன் நம்மோடு பேசுகிற இடம், தேவன் நம்மோடு பேசுகிற இடம். எனக்கு இன்னைக்கு மெசேஜ் கொடுக்கக்கூடிய சரீரத்தில் சில பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ ஜான்கிட்ட கூட சொன்ன, ஜானி கொடுக்குறியா ஜான் அப்படின்னு கேட்டேன். ஜானு இல்லை அப்படின்னா, சரி உனக்கு யாராவது தெரிஞ்சு இருக்காங்களா அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு பார்த்தா பாருங்க, ஒன்னாபிடி சட்டுன்னு பேசுறதுக்கு ஆள் இல்லை. இங்கேயும் ஈஸ்வரை கேட்டால் ஈஸ்வரை நான் பாண்டிச்சேரி போகிறேன் இல்லை. அப்போ தேவன் நிச்சரை இல்லை, நீ தான் பேசணும், அந்த ஊழியத்தை நீ தான் செய்யணும். நாமே சில நேரத்தில் விலகினாலும் தேவன் பேச விரும்புகிறாரு, தேவன் பேச விரும்புகிறாரு. அதனால் தேவன் பேசட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லையே, ஆண்டவர்னே உன்னை பயன்படுத்துவேன். அப்புறம் ஒரு காரியத்தை அருள்ராஜில் நைட் பேசும்போது சொன்னேன், சிலங்கள் இப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் திடீர்னு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு புது பலன் வந்துடும், ஒரு புது சொல்லும். சிலத்தை உள்ள நாக்கெல்லாம் புண்ணாயிரும், பார்த்துடுங்க. புண்ணாயிட்டு பேசுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு இடத்துல பேசிட்டு அடுத்து இங்கே வரும்போது ரொம்ப கடினமாக, ரொம்ப கஷ்டமாயிரும். ஆனால் ஒரு புது பலனை கற்றுக் கொடுப்பாரு. ஒரே ஒரு காரியம் தான், தேவ சமுதிரம் கொஞ்சமே காத்திருக்கிறது, தேவ சமுதிரம் காத்திருக்கிறது. அதனால தான் தாவீது சொல்கிற 1000 நாட்களை பார்க்கிலும் தேவனுடைய ஆலயத்தின் பிரகாரங்களில் ஒரு நாள் காத்திருப்பது அவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கிறாரு. நீங்கள் அந்த காத்திருந்து பலன் அடைஞ்சு பாருங்க. நீங்கள் ஜெபம்லாம் ரொம்ப பண்ண வேண்டியதே இல்லை. நிறைய நேரங்களில் நம்ம நினைச்சிடோம்னா மண்டையெல்லாம் உடைச்சி உங்கள் பிரச்சனையே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் பிரச்சனையை நீங்கள் சொல்லி தான் தெரியும் நினைக்கிறீங்களா? இப்போ சுகுணா மகா பிரச்சனை சுகுணாக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு 90% தெரியும், ஏன்னா ஒரு 10% வேணா தெரியாமல் இருக்கலாம். அதுவும் சில பிள்ளைங்கள் பெற்றோர் எதுவுமே மறைக்கிறது இல்லை, கரெக்டாக சொல்லிடும், எல்லாம் சொல்லும். அவள் சொல்லி தான் தெரியணும் இல்லை, எல்லா விஷயமும் தெரியும். அவள் நமக்கே தெரியும் போது நம்ம உண்டாக்கிற தேவனுக்கு நம்முடைய பிரச்சனை தெரியுமா தெரியாதா? நம்ம நிலைமை தெரியுமா தெரியாதா? எல்லாமே தெரியும் பாருங்க. அதனால தான் வேத சொல்கிறது பாருங்க,
இந்த பூமியில் உனக்கு மோசையின் பிரமாணம் இருக்குது, உனக்கு இங்க போதிக்கப்படும் போது இதை காதுள்ளவன் கேட்க கடவன், இதை காதுள்ளவன் கேட்கப்படுவது. அதனால சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன். சபை கர்த்தர் பேசுற இடம். சபை பேசுகிற சபையில் மனுஷன் பேசுகிற இடம் கிடையாது, தேவனுடைய சத்தம் கேட்கிற இடம். தேவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்தில் பேசி அவர்கள் உற்சாகப்படுத்துகிறார், உணர்த்துகிறார், மனம் திரும்ப வைக்கிறார், அவனை விடுதலையாக்குகிறார். தேவன் பேச ஆரம்பித்தால் அந்த மாற்றம் எப்படி இருக்கும் தெரியுமா? சொல்லுகிறார் பாருங்க தாவீது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் என்ன செய்தாரு? எத்தனை நம்புறீங்க? இன்றைக்கு கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறார், இன்றைக்கு கர்த்தர் சத்தத்தை கவனிக்கிறார். இந்த ஏழை, ஆனால் நீ கர்த்தருடைய ஏழைன்னு சொன்னா பொருளாதார அடிப்படையில் அல்ல, ஸ்பிரிச்சுவல் அடிப்படையில் பேசுகிறேன். இந்த ஏழைங்கிறது உண்மை உள்ள ஜீவனோட இல்லை, தேவனுடைய தரித்திரன், நீதி இல்லை தரித்திரன், நேர்மை இல்லை தரித்திரன், சாட்சி இல்லை தரித்திரன். இப்படிப்பட்டவர்களுடைய ஜெபத்தை கூட தேவன் அவர் சொல்கிறாரு, என் ஜெபத்தை கூட கர்த்தர் கேட்கிறார் அப்படி சொல்கிறாரு. தேவன் ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்டாருன்னா அப்படி உணர்வு நீ வாய்த்தர சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு தான் நம்ம சகையுடைய அனுபவத்தை எடுத்துட்டான். சகை கடத்த இடத்துல வாய்த்தர சொன்னாராம், பேசினாராம். ஆனால் ஆண்டவர் சத்தத்தை கேட்டார் பாருங்க, அவன் உணர்வை பார்த்தாரு. நீ மனதில் என்ன நினைக்கிறார் என்பது கூட. அதனால பாருங்க, கர்த்தர் நம்முடைய மனதில் தூரத்துக்கு நினைவில் அறிகிறவர். என்ன நினைக்கிறார் என்பது கூட தேவனுக்கு தெரியும். மனுஷர்கிட்ட ஏமாத்திடலாம், மனுஷர்கிட்ட நான் இப்போ தான் உங்களை நினைச்சுன்னு இருப்போம். நிறைய இடத்துல பேசலையா, யாராவது திடீர்னு வந்துட்டாங்கன்னா இப்போ தான் உங்களை பார்த்து இப்போ தான் நினைத்து பேசுகிறேன். உண்மையும் இருக்கலாம், உண்மை இல்லாமலும் இருக்கலாம். சிலங்களில் நம்ம யாராவது குறித்து பேசிட்டு இருப்போம், கரெக்டாக அவங்க வருவாங்க. அந்த இடத்துல பார்த்துருக்கீங்களா? அவங்களை குறித்து நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் இன்னைக்கு தான் உங்களை குறித்து நினைச்சிக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு தான் உங்களை குறித்து பேசுகிறேன். கரெக்டாக நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க. இது ரொம்ப ஆழமான ஒரு பகுதி பாருங்க. இந்த இருதயம் ஒருமனப்பட்டிருக்குது, ஒருமதம். அப்போ அவர்கள் நினைக்கும் போது கர்த்தர் அவர்களை நினைக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு சில காரியங்கள் நினைவுகளை கர்த்தர் அறிகிறாருங்க. நீ வாய் திறந்து நீ ஆண்டவர்கிட்ட நீ கத்தி புரண்டு தான் பேசணும் இல்லை, உன் நினைவுகளை கூட கர்த்தர் அழகாக அறிந்திருக்கிறாரு. தாவீது அதனால ஒரு இடத்துல, நான் ரொம்ப அற்பமான மனுஷையா, நான் புழு அப்படின்னு சொல்லுவார். அவர் பொருளாதார அடிப்படையில் பிரிச்சுவல்ல அவர் நினைத்து பார்க்குறாரு, ஐயோ இப்பொழுது நான் மரித்தால் நான் தேவராஜ்யத்தில் போறதுக்கு எனக்கு ஏதாவது தகுதி இருக்குதா? நான் அடுத்தவனுடைய தோட்டத்தை எடுத்தவன் அல்லவா, அடுத்தவனுடைய பொருளை எடுத்தவன் அல்லவா, எப்படி நான் தேவராஜ்யத்தில் போக முடியும்? எப்படி போக முடியும்? அந்த உணர்வுலாம் அவருக்கு முன்னாடி வருகிறது தான். அவர் சொல்ல, நான் ஏழை என்று சொல்கிறார். ஐயோ நான் உனக்கு முன்னாடி நிற்க முடியாதபடி. அதனால தான் சகைவு இந்த வார்த்தை பயன்படுத்த பாருங்கள், அழகா சொல்றாரு. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ரட்சிப்பும் பிள்ளை என்கிற உரிமை எப்போ வந்துச்சுது? ரட்சிப்பும் பிள்ளை என்கிற உரிமையும் எப்போ அந்த சக வீட்டுக்கு கிடைச்சது? அவர் சொல்லுகிறாரு, நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும், அந்த வார்த்தை மீண்டும் படிக்குமா? நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால், வாங்குறதுல பிரச்சனை இல்லை, ஆனா என்ன வாங்கியிருந்தா? அநியாயமாய் வாங்கியிருந்தால் நாளத்தனையாக திரும்ப அதை நாளத்தனையாக திரும்ப நான் என்ன செய்கிறேன்? கொடுத்து விடுகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இப்பதான் இவன் தன் மனதில் நினைத்து அறிக்கையிடுகிறான். எப்படி அறிக்கையிடுகிறான்? நான் எவனிடத்திலேயாவது அநியாயமாய் நான் வாங்கி செல்வத்தை பெருக்கி வைத்திருந்தாரா வைக்கலையா? அந்த வார்த்தை வைத்திருந்தால் இருக்குது. ஆனா ஆமான் வைத்திருந்தான், அதான் உண்மை. ஒருவேளை வைத்திருந்தால் கொடுத்துரு, அப்படி இல்லை. உண்மை
அநியாயமாய் வாங்கினது உண்மை, அநியாயமாக சம்பாதித்து வைத்திருந்தது உண்மை. ஆனால் இப்போ தேவனுடைய ஆவி அவனுக்குள் செயல்பட ஆரம்பித்தவுடன், தேவ சத்தம் சகீதத்துக்குள் செயல்பட ஆரம்பித்தவுடன் அவன் உள்ளத்துக்குள் ஒரு பெரிய மாற்றம் வருகிறது, ஒரு பெரிய விடுதலை வருகிறது. அதுவரை அவனுக்குள் இருந்தது அநியாயமான ஒரு செயல் இருந்து கொண்டே இருந்தது. யாரை குறித்து கவலைப்படுவதில்லை. நான் செய்கிறது மற்றவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குமே, துன்பத்தை கொடுக்குமே என்று மற்றவர்களை குறித்து யோசிக்காதபடி தான் நினைப்பது நான் நினைப்பதே நினைத்து நினைத்து அவன் செயல்பட்டு கொண்டு இருந்து வாழ்ந்த ஒரு மனிதன், அப்படி ஜீவித்த ஒரு மனிதன், இப்படி ஜீவித்து தன்னை சமூகத்திலே ஒரு உயர்ந்தவனாக காட்டிக் கொண்டிருந்த ஒரு மனிதன், இப்படி காட்டிக் கொண்டிருந்த மனிதனுக்குள் தான் ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பம் வருகிறது. இயேசுவை பார்க்க வேண்டிய விருப்பம் வருகிறது. இயேசு அவனை பார்த்து, நான் இன்னைக்கு வீட்டுக்கு வரப்போறேன்னு சொல்கிறார். வீட்டுக்குள்ள போன உடனே சொல்கிறார், நான் எவனிடத்திலேயாவது அநியாயமாய் வாங்கினது. இது ஒரு காரியத்தை கொடுங்க. அப்போ இயேசு ஒரு மனிதனுக்குள் வருமானால் அந்த இடத்துக்குள் இருள் இருப்பது இல்லை. ஒரு வீட்டுக்குள் இயேசு வரும்போது, ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பின் தேவனாகிய வார்த்தை உள்ள வரும்போது, அவருடைய சித்த உள்ள வரும்போது பாருங்கள், இவர் ரட்சிப்புங்கிறது யாரோ ஒருத்தர் போர்ஸ் பண்ணி வருவதில்லை, யாரோ கட்டாயப்படுத்தி கொடுப்பதில்லை. ஆனால் அந்த மனிதனுக்குள் இயேசுவை குறித்த ஒரு வார்த்தை உள்ள வந்தாலே போதும், நீதி குறித்த ஒரு வார்த்தை உள்ள வந்தாலே போதும், தானாகவே அந்த வார்த்தை உள்ள செயல்பட ஆரம்பிக்கிறது. செயல்பட ஆரம்பித்த உடனே அவன் ஒரு முடிவு எடுக்கிறான். ஐயோ, நான் இதுவரை கடந்து வந்த பாதைகள் தவறு, இதுவரை நான் செய்ததெல்லாம் தவறு என்று உணர்வு உண்டாகிறது, உணர்த்தப்படுகிறான். இப்போ இயேசு போய் அவன்கிட்ட போய் ஒவ்வொன்றா படம் போட்டுலாம் காட்டிக்கிட்டே இருக்கல. ஆனால் இயேசுக்குள் இருந்த அந்த அபிஷேகத்தை கொஞ்சம் பாருங்க. இயேசுக்குள் இருந்த அபிஷேகத்தை வல்லமை பாருங்க. அவனோடு தான் கூட போகிறார். ஆனால் போகும்போதே அவர் மரித்து உயிர்த்தெழுந்த கூட அந்த எம்மாவூருக்கு நடந்து போகும்போது அந்த சீசரோட பேசிட்டே போறாரு. அவன் சொல்கிறார், உங்களுக்கு நடந்ததெல்லாம் தெரியாதா? நம்ம ஆண்கள் கேள்விகள் எப்படி இருக்கு பாருங்க. நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியாதான்? எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துச்சு, நீர் என்ன அந்நியரா? இப்படிலாம் பேசியிருக்கிறாரு. ஆனால் சம்பந்தப்பட்ட ஆளே அவர் தான். ஆனால் அவருக்கு ஒன்றுமே தெரியாத ஆள் மாதிரி கூட வருவார். சில நேரத்தில் தேவன் நம்ம கூட தான் இருப்பார், ஆனால் ஒன்றுமே பேச மாட்டார், அமைதியில் இருப்பார். ஏன் அமைதியாக இருக்கா தெரியுமா? நீ என்னெல்லாம் பேசுகிறாரு கொஞ்சம் கவனிப்போமே. நீ என்னெல்லாம் பேசுகிறா, உன் மனதில் என்னெல்லாம் இருக்கு சொல்லு அப்படி என்று உன் தேவன் கூட தான் இருப்பார். ஆனால் நீ பேசிக்கிட்டே இருப்பார், எல்லாம் செய்திருப்பார், ஆனால் அவர் பேசவே மாட்டார். ஆனால் அவர் பேச ஆரம்பித்த உடனே இவர் சொல்கிறார்கள், நம்முடைய இருதயம் எல்லாம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அவருடைய வார்த்தையிலிருந்து ஒரு வார்த்தை தான் புறப்பட்டது. சகைவே, இன்னைக்கு நான் வீட்டில் நான் தங்க போறேன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. உடனே பாருங்க மாற்றம் உண்டாகிறது. எனக்கு இதை ஆராய்ச்சி பண்ணி தியானித்து பார்க்கும்போது என்ன பெரிய விடுதலை பாருங்க, எவ்வளவு பெரிய ரட்சிப்பு, எவ்வளவு ஈஸியா கிடைச்சது பாருங்க. சில நேரங்களில் நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும், மன மாதிரி சில பிரச்சனை இருக்கும். ஆனால் தேவன் அந்த பிரச்சனை ரொம்ப ஈஸியாக முடிக்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? ரொம்ப லேசாக முடிச்சிருவார் பாருங்க. ஆனால் நமக்கு தான் பெரிய பாராது, நமக்கு தான் பெரிய கஷ்டமாக தெரியும். இது எப்படி நடக்க போகுது, இது எப்படி நடக்கும் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் தேவனுடைய வார்த்தை கொஞ்சம் இடம் கொடுத்து பாருங்கள், தேவனுடைய வாசம் பண்ணுவது கொஞ்சம் இடம் கொடுத்து பாருங்கள். பணத்தை ஏமாற்றி திருடி இருடி பொய் சொல்லி சம்பாதிச்ச பணத்தை திருப்பி கொடுக்கணும் கஷ்டமாக இருக்காது. திருப்பி கொடுப்போம், என்ன செய்வீங்க? கொடுப்போமா? வேலைக்கே போகாம, வேலைக்கு போன நீ கையெழுத்து போட்டு சம்பளம்லாம் வாங்கி எப்படி இவ்வளவோ சம்பாதிச்சிரும். இப்படிப்பட்ட பணத்தை திடீர்னுட்டு அதுவும் எப்படி கொடுக்கிறார் பாருங்க. ஒருவன் இடத்தில் என்ன மாநில விமானியில் கொஞ்சம் ஒரு நிமிஷம் வாங்க. ஒரு நிமிஷம். இப்போ இம்மானுவேல் இடத்துல இருந்து நான் எவ்வளவு வாங்கிட்டேன்? ஒரு 1000 ரூபா வச்சுக்கிடுங்களேன். ஒரு 1000 ரூபா அல்லது ஒரு 10,000 ரூபா வாங்கிக்கிறேன். நான் இம்மானுவேல் ஏமாத்தி எப்படி எரிச்சினேன்? ஒரு 10,000 ரூபா வாங்கிட்டேன். இப்போ அந்த 10,000 ரூபா அவருக்கு நஷ்டம், எனக்கு லாபம். நான் எடுத்துட்டேன். இம்மானுக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு? என்ன செய்வீங்க?
அவர் ஒண்ணுமே செய்ய மாட்டார். ஏன் செய்ய மாட்டார் தெரியுமா? அவருக்கே தெரியாது அவர் இருந்து எடுத்தது. பிரச்சனையா தான். அவர்கிட்ட இருந்து இப்போ நம்ம அக்கௌண்ட்ல சேர்ந்து பேங்க்ல எடுத்துறதாங்க, நமக்கு தெரியுதா? தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி இதாங்க ரொம்ப கிரிமினலா செய்கிறது. ஆனா அவருக்கே தெரியும், இமானுவேல் உங்க வேலைக்காக நான் வாங்கியிருக்கிறேன், உங்களுக்கு இதை செய்து கொடுக்க வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிற இமானுவேல் நினைச்சிட்டு இருப்பாரு. சரி நமக்கு அதெல்லாம் செய்தாரு அப்படின்ட்டு அவரும் மகிழ்ச்சியாக ஹாப்பியாக தான் இருப்பாரு. ஆனா தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? அது தவறாக தோணுகிறது. ஆனால் தான் அநியாயமாய் இப்போ இவரோட 10,000 ரூபாய் எடுத்துட்டேன். இப்போ கர்த்தர் என்கிட்ட பேசுறாரு, மகனே நீ இம்மானுவேல்ட்ட இருந்து எவ்வளவு வாங்கின? 10,000 ரூபாய் வாங்கியிருக்கிறார். இப்போ தேவன் அந்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகம் அவங்களுக்குள்ள வரும்போது பாருங்க, அப்படி வார்த்தையை காதல் தொடிக்க பாருங்க. இப்போ எனக்குள்ள சொல்லும், யாரும் என்ன பேசுறது இல்லை, ஆனால் என் மனசாட்சி சொல்கிறது. செத்து போன மனசு இப்போ உயிர்ப்பிக்கப்பட்டுச்சு பாருங்க. பாவத்தில் மரித்திருந்த அந்த உள்ளான மனுஷன் இப்போ உயிர்ப்பிக்கப்படுகிறான். அதனால தாவீது ஒரு சொல்வாய், என்னை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ? திரும்பவும் என்னை செய்ய மாட்டீரோ? உயிர்ப்பிக்க மாட்டீரோ? இப்ப செத்து போயிருந்த என் மனசாட்சி கர்த்தருடைய வார்த்தையினால, கர்த்தர் ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்பட்டபடினாலே இப்ப டக்கு ஞாபகத்துல வருது, ஐயோ நான் இம்மானுவேல் இடத்தில் இருந்து நான் அநியாயமாக வாங்கி கொண்ட 10,000 ரூபாய்க்கு பதிலாக இப்ப இம்மானுவேலுக்கு திரும்ப எப்படி கிடைக்க போகுது? இவன் சொல்ற இம்மானுவேல் மகிழ்ச்சி இருக்குவா இருக்காதா? எப்படி இருக்கும்? எப்பா 10,000 ரூபாய் எனக்கே தெரியாம இந்த மனுஷன் எடுத்திருக்கானு. ஆனா கடவுள் எனக்கு அது எத்தனாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாரு? 40,000 ரூபாய் கொடுத்துட்டு இப்ப இவர் என்ன செய்வாரு? என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? நல்லா இருப்பா. என்ன செய்வீங்க? ஆசீர்வதிக்கும். சத்துரு நம்மை ஆசீர்வதிக்கணும். கரங்களை தட்டி ஆணவப்படுத்துங்க. நம்ம எதிரடிக்கிறவர்கள் நம்மை ஆசீர்வதிக்கும்படி நம்முடைய நற்கிரியைகள் செயல்படணும், நம்முடைய கிரியைகள் மாறணும். சுவாவங்களை மாற்றுகிறவர் தேவன் அவர். இப்ப சுவாவத்தை அப்படி மாற்ற பாருங்க. இப்போ ஒரு காலத்துல ஏழையா இருந்தான். எப்படி ஏழையா இருந்தான்? நீதி செய்வதில் ஏழை, அடுத்தவனை ஏமாற்றுவதில் பணக்காரன், செல்வந்தன். ஆனா பிறனுக்கு கொடுப்பதில் மிகுந்த தரித்திரன் அவன். இப்படி தரித்திரனும் ஏழையாக இருந்த இந்த மனுஷருடைய கர்த்தர் மாற்ற விரும்பினார். அதனால கர்த்தருடைய திட்டமும் சுத்தமும் அற்புதமா இருக்கும் பாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், அழகாக நடத்துவார் பாருங்க. அப்படியே நான் இப்படி எப்படி யோசிக்கிறேன்னா, இம்மானுவேல் இடத்திலிருந்து நான் ஏமாத்தினதை இம்மானுவேலுக்கே கொடுப்பதற்காகவே கர்த்தர் என் உள்ளத்தை மாற்றிட்டாரு. எது நம்புறீங்க? அதனால வசனம் இப்படி சொல்லி பாருங்கள், உங்க சத்துருக்களை நீங்க என்ன செய்யாதீங்க. பேசுங்க, நான் எதார்த்தம் பேசுறேன். உங்க சத்துருக்களை நீங்க என்ன செய்யாதீங்க, சபிக்காமல் அவர்களை ஆசீர்வதிங்க சொல்லுங்க. என்ன ஆசீர்வாதம்? ஆண்டவரே இந்த மனுஷனுடைய இருதயம் ரொம்ப கடினமா இருக்குது, இந்த மனுஷன் ரொம்ப பொல்லாப்பு செய்கிறான், இந்த சகோதரன் இப்படி செய்கிறாய்யா, ஐயா இந்த நண்பன் இப்படி செய்கிறாய்யா, இவனை நீ ஆசீர்வதியும் ஆசீர்வதியை நீட்டு அவனுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்துக்காக அவனுக்கு அதுக்கு ஜெபித்து பாருங்க. அதனால்தான் உங்க சத்துருக்களை நீங்க என்ன செய்யாதீங்க, சபிக்காதீர்கள். இதுதான் கிறிஸ்தவம், உண்மை உள்ள கிறிஸ்தவம் போதிக்கிறது, உண்மையுள்ள சத்தியம் இதை போதிக்கிறது. எதுக்காக சத்துருக்களை நீ சபிக்க கூடாதுன்னு சொல்ற? அவன் கெட்டு போனா அவனுக்கு திரும்ப வராது. அவன் நன்றா இருக்கும் போது திரும்ப இப்ப இம்மானி என்ன சந்தோஷம் இருப்பாரு, எப்பா நான் ஒரு 10,000 ரூபாய் எனக்கே தெரியாம போயிருக்குது, ஆனா கடவுள் பாரு 40,000 தேவல நேரத்தில் கொடுத்தாரு. கர்த்தர் ரொம்ப நல்லபடி பாட்டு பாடுவார பாடமாட்டார். கர்த்தர் நல்லவர் துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது, அப்படியே பாடுவார், நல்ல சோதரம் பண்ணுவார். இப்போ என் சத்துருக்களே என்னை என்ன செய்யறாங்க, ஆசீர்வதிக்கிறாங்க. ஏங்க என்னைக்காவது நீங்க இப்படிப்பட்ட சாட்சிகளை கேட்டிருக்கீங்களா? சபையில் இப்படி சாட்சி தான் எழுப்பணும். கர்த்தர் எனக்கு அதை கொடுத்தாரு இதை கொடுத்தாரு, அதுல குப்பை சாட்சிகள். ஐயா என் எதிரி என்னை வந்து வாழ்த்தும்படியாக கர்த்தரின் வாழ்க்கையை மாற்றினார், என் ஜீவியத்தை மாற்றினார், என் பாவத்தின் தன்மையின் கொடூரத்தை தேவன் என்னை விட்டு எடுத்து போட்டு இரக்கத்தின் சுபாவத்தை கொடுத்து யாரிடத்தில் நான்
திரும்ப அநியாயம் வாங்கினோ எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்க செய்தார் என்று ஒரு சாட்சியை நீ கேட்டிருக்கிறீங்க? யார கேட்டிருக்கீங்க? ஒருவேளை கேட்காமல் இருந்தால் அப்படிப்பட்ட சாட்சிகளாய் கர்த்தர் நம்மை மாற்ற வேண்டிய விரும்புறீங்க. ஆமே. இதான் எழுப்புதல், இதான் வளர்ச்சி, இதான் மாற்றங்கள். இப்படி சபை மாறணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு நாள் அருண் சாட்சி சொன்னான், நான் உங்ககிட்ட என்னதோ எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னேன். செல்போன் வந்த காலத்தில் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை தான். ரொம்ப யாராவது செல்போன் வச்சிருந்தா சரி நமக்கு ஒரு செல்போன் இப்படி இருந்தா அப்படி இருக்கும். ஆனால் தெரியாமல் எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த ரட்சிப்புள்ள வந்தோடனே அந்த வார்த்தை வந்துச்சு வரலையே, வசனம் மாறாதுங்க, வானமும் பூமி ஒளியும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் மாறுவதில்லை. ஒரு நாள் வந்தது, இயேசு இதே அருள்ராஜை தொட்டாரு, தொட்ட உடனே அவர் தான் சாட்சி சொன்னார். பாருங்க, நம்ம சபையில் இப்படிதான் சாட்சிகள் எழுப்பணும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி, இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் ஒவ்வொரு குடும்பத்தில் உண்டாகணும் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. எனக்கு அது கொடுத்தாரு, எனக்கு இந்த பணம் கொடுத்தாரு, வீடு கொடுத்தாரு, பொண்டாட்டி கொடுத்தாரு, பிள்ளை கொடுத்தாலும் ஒரு பெரிய விஷயமாவே அதெல்லாம் ஒரு குப்பையான விஷயம் தான் நான் எடுக்கிறது. அது பெரிய இது இல்லை. அது இந்த உலகம் பேசிட்டு இருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய உலகம் அதை பேசுறது இல்லை. என் உள்ளத்தை கர்த்தர் மாற்றாரு, என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார், என் சுபாவத்தை கர்த்தர் மாற்றினார். ஐயா, இவன் சகையுடைய சுபாவம் மாறிச்சுதான் மாறலையா? எப்படி மாறிச்சது பாருங்க. அப்படியே கொண்டு திரும்ப யாருக்கு நாளத்தை திரும்ப கொடுக்கிறேன். அப்ப யாரெல்லாம் சபித்தார்களோ அத்தனை பேர் அவனை ஆசீர்வதித்திருப்பாரா? ஆசீர்வதித்திருக்க மாட்டார்களா? ஆமே. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அப்படி சத்துருக்களும் அவனுக்கு எப்படி மாறுவார்களா? எப்படி மாறுவார்களா? சமாதானம். இவ சமாதானம் எப்படி வந்துச்சு? சும்மா ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பாரு சொன்னு வந்துடாது. எப்படி சமாதானம் வருது? அதனால்தான் சமாதான தேவன் நாமே உங்களோடு இருப்பாராக, உங்களோடு இருப்பாராக. ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று சமாதானம் இருப்ப நடிக்கிறது, அப்படி அல்ல, உண்மை. தேவன் அதான் மனுஷன் நினைவு, மனுஷ முகத்துவமாக கர்த்தர் நினைவுகளை பார்க்கிறாருங்க. தேவன் அப்படி சூழல் மாற்றுகிறவர், அப்படியே மாற்றுகிறவர்.